இருக்கணும். அந்த சாதத்தில் புழுங்கல் அரிசி சாதத்தில் அந்த கோதுமையையும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு அந்த கொஞ்சமாக அந்த சாதத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தையும் நம்ம போடுற அந்த கோதுமை ரவை நல்லா எடுத்துக்கும். நல்லா இழுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்க்கணும். புடலங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சாதத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, கோழிகள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்க உதவுது, நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஆனால் நண்பர்களே, முக்கியமான விஷயம் என்னென்னா, சாதம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. சாதம் மட்டும் கொடுத்தால் அது முழுமையான தீவனமாக ஆகாது. ஏன்னா கோழிகளுக்கு புரத தாதுக்கள் போன்ற சத்துக்களும் தேவை. அதனால தான் நம்ம மற்ற பொருட்களையும் சேர்க்கிறோம். இப்போது கோதுமை ரவை இதில் என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன சக்தி தருதுன்னு பார்க்கலாம். நார்ச்சத்து அதிகம் இருக்குது கோதுமையில், புரதச்சத்துக்களும் இருக்குது.